ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி ஹோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான தேன் மிட்டாய் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியும் எடுத்து நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஊறிச்சு. இப்போ நான் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க. இது எப்படின்னா கொஞ்சம் நம்ம உருண்டையாக உருட்டி போடுற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்க மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். இந்த மாவு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதில் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேன் மிட்டாய் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தேன் மிட்டாய் ஆரஞ்சு கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவு கூட சுகர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் பரவாயில்லாமே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த சுகர் சிரப்பை தேன் மிட்டாயெல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரணும். இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த பதம் வர அளவுக்கு மட்டும் இதை நம்ம அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். அப்போனா தான் தேன் மிட்டாய்க்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் இறங்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிட வேண்டாம். ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக சின்ன சின்ன பவுலாக உருட்டி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டால் தான் அந்த ஜீரா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். பெருசாக போட்டோன்னா இது உள்ளேயும் வேகாது, சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கோங்க. ஊட்டி போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு வேகாமையும் இருக்கும். ஸோ இதை நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பவுலாக போட்டு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்தோடனே அப்படியே சுகர் சிரப்பில் சேர்க்க வேணாம். எல்லாத்தையுமே பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம சேர்க்கும்போது ஒன்று ஊறி இருக்கும், ஒன்று ஊறாமல் இருக்கும். அதனால தான் எல்லாத்தையுமே ஒரே டைம் நம்ம சேர்த்துக்கலாம் உள்ளுக்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுல்ஸ் எல்லாம் உள்ளுக்க சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எனக்கு ஊறி வர்றதுக்கு கரெக்டாக 1 hour ஆச்சு. லைட்டாக ஜிலேபி ட்ரை பண்ணி பார்த்தோம், அதான் அது அப்படி இருக்குது. இந்த மாதிரி இடையில கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1 hour ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பராக அந்த ஜீராவெல்லாம் உள்ளுக்கு அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பாருங்கள், 1 hour ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.